எல்லாம் சரியாக நடப்பது போன்றும் விரைவில் ஒரு நல்ல முடிவு கிடைப்பது போன்றும் தோன்றுகின்றது. ஆனால் ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. உற்சாகத்துடன் துவங்கிய எந்த ஒரு செயலையும் அதே உற்சாகத்துடன் முடித்துவிட முடிவதில்லை. இப்போது துவங்கி இருக்கும் இந்த செயலுக்கும் இதே நிலைதான். எதற்காக இத்தனை தடைகள்? எப்போதுதான் இந்த செயல் முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. ஒரு செயலில் தடைகள் வருவது அந்த செயலில் இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்தி காட்டுவதற்கு தான். இந்த வாழ்க்கையில் வரும் எந்த தடைகளும் உன்னை தடுப்பதற்காக அல்ல, நீ அதை தாண்டி செல்வதற்காக. நினைவில் வைத்துக்கொள். எந்த தடை வந்தால் என்ன, யார் தடங்கல்கள் செய்தால் என்ன, உனக்கு துணையாக முன்னேறி செல்வதற்காக என் கரங்கள் இருக்கிறது அல்லவா? என் கரங்களை பற்றிக்கொள். என் பாதங்களை பின்தொடர்ந்து வா. வழிகளில் எது நடந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. அவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். இப்போது உன் கண்முன் விரியும் இந்த தடைகளையெல்லாம் நீ சுலபமாக தாண்டி விடுவாய். உன்னுடைய அனுபவம் அத்தகையது. நினைத்துப்பார். நீ பார்க்காத பிரச்சனைகளா, நீ பார்க்காத சோகங்களா, எதுவும் இங்கு முடிந்து விடவில்லை. இன்னும் நேரம் காலம் இருக்கின்றது. உனக்கான காலங்கள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. எனவே பதட்டப்படாமல் பதறாமல் பொறுமையாக இந்த தடைகளையெல்லாம் தாண்டி வா. உனக்கான வெற்றி கோப்பையை உனக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும். உன்னுடைய மகிழ்வான நாட்களை நோக்கி வேகமாக முன்னேறி செல். நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உனக்காக நானும் இங்கே இருக்கின்றேன். இந்த தடைகள் எல்லாம் தானாகவே தகர்ந்துவிடும். நீ தைரியமாக இரு. ஓம் சரவணபவ.